லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அபி உனக்கு என்னடி பண்ணா? உன் வாழ்க்கை அழிஞ்சா கூட பரவாயில்ல, அபி வாழ்க்கைய அழிக்கணும்னு நினைக்கிற. அப்படி அபி மேல உனக்கு என்னடி வஞ்சம்? அதுதான் அத்தை எனக்கும் புரியல. அபி வாழ்க்கைய அழிக்கணுங்கிற வெறி என் நாடி நரம்பு ரத்தம் வரைக்கும் கலந்துருக்கு. அது ஏன்னு இப்ப வரைக்குமே எனக்கு தெரியல. ஏதோ முன்ஜென்ம பகை போல. அதான் என் ஆன்மா கூட அபிய அழிக்கணும்னு துடிக்குது. ஒருவேளை நான் இந்த பிறவி எடுத்ததே அந்த அபிய அழிக்கதானோ? ஏய் உன்ன அம்மா, ஸ்ரீஜா சைக்கோ ஆயிட்டாமா. அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க, விடுங்கம்மா. சந்தோஷ், நான் ஜெயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் நம்ம கணக்க நிதானமா பேசி தீர்த்துக்கலாம். சந்தோஷ் சொன்ன மாதிரி ஸ்ரீஜா உண்மையிலே சைக்கோ ஆயிட்டா. அம்மா, நான் ஜெயில இருக்கிற காலத்துல இந்த வீட்ல உன்னை யாரு என்ன பேசினாலோ என்ன பண்ணாலோ அத பத்தி எல்லாம் நீ கவலையே படாத. ஏன்னா இந்த வீடு இப்பவும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, என்ன மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நீ ஸ்ரீஜாவோட அம்மாவா தைரியமா இரு. வரமா. ஊரையே கட்டி ஆள்றவ நீ ஜெயிலுக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ரீஜா. நீ ஜெயிலுக்கு போறது உன்னால தடுக்கவே முடியாதாடி? அம்மா, நான் இப்போ ஜெயிலுக்கு போறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ற ஜான்சி என்ன அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லம்மா, ஹரக்கிங்கிறவ கஷ்டப்பட்டு தவம் இருந்தாதான் அவளுக்கு இந்த உலகத்தை அழிக்கிற வரம் கிடைக்கும். அவளோட சக்தி பல மடங்கு பெருகும். இப்ப நான் ஜெயிலுக்கு போறது எனக்கு தவம் காலம் மாதிரிதான். திரும்பி வரும்போது வரம் வாங்கின அரக்கியா பல மடங்கு சக்தி கொண்டவளா வருவேன். அந்த அபிய நான் அழிப்பேன். அதனால நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. வர மாமா. என்ன ஸ்ரீஜா, உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற போலீஸ் யாரையுமே காணோம்? ஆமாமா, நான் இன்ஸ்பெக்டரை வீட்டுக்கு வெளியே தானே நிக்க சொன்னேன். ஆனா ஏன் அவங்கள ஆளே காணோன்னு தெரியலையே. அத நான் சொல்றேன். என்ன ஸ்ரீஜா, ஜான்சி போயிட்டா நினைச்சா திரும்பவும் வந்து கம்பீரமா நிக்கிறா? ஜான்சி மேடம் ஏன் இன்னும் போகாம இருக்காங்க? என்ன ஸ்ரீஜா, நான் போயிருப்பேன்னு நினைச்சியா?
நான் உன்னை அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு நீ வேணும்னே எங்க அம்மாவை கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வச்சிருக்க. அப்படிப்பட்ட உன்னை நான் சும்மா விட்டேன்னா நான்லாம் போலீஸும் இல்ல, நான் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு அர்த்தமும் இல்ல. என்ன உன்னை ஆக்சிடென்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ காணமேன்னு கன்ஃபியூஷன்ல இருக்கியா? நான் தான் அந்த போலீஸ திருப்பி அனுப்புனேன். ஏன்னா அப்பதானே நான் உன் கையில விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போக முடியும். ஏன் ஸ்ரீஜா சொல்லும், உன்னை அரெஸ்ட் பண்ண வந்த அந்த போலீஸ நான் எப்படி திருப்பி அனுப்புனேன்னு நீ கேட்க மாட்டியா? இல்ல, நீ கேட்காட்டியும் பரவாயில்ல, நானே சொல்றேன் கேளு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கிளம்பி போனேன்ல, எங்க போனேன்னு தெரியுமா? உன்னை ஆக்சிடென்ட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண சொன்ன அந்த ஜட்ஜ் வீட்டுக்கு. நீ கூட போன்ல வாண்டடா சரண்டர் ஆகுறேன்னு சொன்னல, அந்த ஜட்ஜி கிட்ட தான். நான் அந்த ஜட்ஜி கிட்ட போய் ஸ்ரீஜா தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணது எங்க அம்மாவை தான், ஸ்ரீஜா காரு பிரேக் பிடிக்காததுனால தான் இந்த ஆக்சிடென்ட் எதிர்பாராம நடந்தது, அதுக்கு ஸ்ரீஜா என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க, அதனால அவங்க பேர்ல இருக்க கேஸ வாபஸ் வாங்கிடுங்க ஜட்ஜி மேடம், இந்த விஷயத்த கேஸ் இல்லாம சுமூகமா முடிச்சிடலான்னு சொன்னேன். நான் சொன்னதை கேட்ட அந்த ஜட்ஜு உடனே உன் பேர்ல கொடுத்த ஆக்சிடென்ட்கான அரெஸ்ட் வாரண்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அந்த கேஸ்ல இனிமே நீ சரண்டர் ஆக வேண்டியதே இல்ல, ஏன்னா உன் பேர்ல தான் கேஸே இல்லையே. இப்போ உன் பேர்ல இருக்கிறது என்ன நீ கொல்ல பார்த்த இந்த ஒரே ஒரு கேஸ் தான். சோ நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறத இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ட்விஸ்ட் நீ எதிர்பார்க்கவே இல்ல ஸ்ரீஜா. என்ன சொன்ன? உன்னை அரெஸ்ட் பண்ண என்ன பெத்தவங்க வந்தாலும் முடியாதா? ஏய், என் கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் போதும்டி உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் மேடம். இந்த ஸ்ரீஜா இவங்க அம்மா சிந்தாமணி கையில விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? விலங்க மாட்டேங்க, நிறுத்துங்க. இங்க பாரு ஜான்சி, உன்னை கொல்ல ட்ரை பண்ணது நானு. இந்த விஷயத்துல தேவையில்லாம எங்க அம்மாவை இழுக்காத. என்ன உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அத உன்னால தாங்கிக்க முடியலையோ? நானாவது உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணதான் போறேன், ஆனா நீ எங்க அம்மாவை ஆக்சிடென்ட்டே பண்ணிருக்க. நான் நினைச்சேன்னு வை, இப்ப நான் உன்னை பழி வாங்க உன்னையும் உங்க அம்மாவையும் என்னால என்ன வேணா பண்ண முடியும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா உன் அளவுக்கு நான் மோசமானவ இல்ல.
பொழைச்சு போ. உங்க அம்மாவை விட்டுட்டு உன்னை மட்டும் அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட். எஸ் மேடம். ஸ்ரீஜா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன யாரையும் நம்ம விட்டுறக்கூடாதுடி. மா, இன்னியோட நம்ம வீட்டை பிடிச்ச சனிய ஒழிஞ்சிடுச்சுமா. ஏய், என்னங்க பார்வை? போலாம் வா. அபிக்காக என்னை எதிர்த்து ஜெயிலுக்கு அனுப்புறவங்க எல்லாரையும் நான் எரிச்சு சாம்பலாக்காம விட மாட்டேன். இந்த பாச மழையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். வண்டியில ஏறு. என்ன பாக்குற? ஏறு உள்ள. ஸ்ரீஜா. ஸ்ரீஜா. ஓ, ஸ்ரீஜா இல்லனா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்களோ? கூடிய விரைவில் உங்களுக்கும் இதே நிலைமை தான். மேடம், உங்களுக்கு சாருக்கு சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? அந்த ஃபிளாட்ல ஒண்ணுமே இல்லையே. வெல்கம் அபி அண்ட் சஞ்சீவ், அப்புறம் கீழே பை வர்மான்னு போட்டிருந்தது. உங்களுக்கு சாருக்கு சர்ப்ரைஸ் என்னன்னே புரியலையா? இந்த கீயை பிடிங்க. முதல்ல நீங்க சர்ப்ரைஸ் என்னங்கறத சொல்லுங்க சார். இப்போ நீங்க பார்த்த ஃபிளாட்டு, நம்ம வந்த காரு, மேடத்துக்கும் உங்களுக்கும் வர்மா சார் கொடுத்த சர்ப்ரைஸ். இனிமே நீங்களும் மேடமும் நீங்க பாத்துட்டு வந்த ஃபிளாட்ல தான் தங்க போறீங்க. வர்மா சார் எங்களுக்கு காரையும் வீடியோ சர்ப்ரைஸா கொடுத்திருக்காரா? ஆமா மேடம். உண்மையாவே வர்மா சாருக்கு பெரிய மனசுதான் சஞ்சீவ். ஆமா அபி. இந்த கீயை வாங்கிக்கோங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் முதல்ல வர்மா சாருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். உங்களால எங்களை வீட்ல டிராப் பண்ண முடியுமா? ஓகே மேடம். வா சஞ்சீவ். சரி. கையில விலங்க மாட்டி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட ஏதோ அரண்மனைக்கு போற ராணி மாதிரி எவ்வளவு கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ்வளவு சும்மா விடக்கூடாது. டிரைவர். சொல்லுங்க மேடம். வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி ஜீப்பை ஓரமா நிறுத்திடுங்க. சரியா? சரி மேடம்.
டிரைவர். ம். என்னாச்சு டிரைவர்? தெரியலைங்க மேடம், திடீர்னு ஜீப் இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இருங்க மேடம், என்னன்னு பார்க்குறேன். ம். என்ன முறைக்கிறியா? இருடி, உன்னை இங்க இருந்து கோர்ட் வரைக்கும் ஊரே பாக்குற மாதிரி நடக்க வச்சு கூட்டிட்டு போய் உன் கொட்டத்தை அடக்குறேன். உடனே என்ஜின் ப்ராப்ளம்னா ஸ்டேஜாவுக்கு டவுட் வந்துடும். கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போய் சொல்லுவோம். மேடம், இன்ஜின் பெல்ட் கட் ஆயிடுச்சு மேடம். மெக்கானிக்கை வர வச்சு தான் பார்க்கணும் மேடம். பெல்ட் கட் ஆயிடுச்சா? ச்சே, அப்ப இங்க இருந்து நடந்துதான் கோர்ட் வரைக்கும் போகணுமா? ஆமா மேடம். சரி, எல்லாரும் இறங்குங்க, நம்ம நடந்தே கோர்ட்டுக்கு போகலாம். ஜான்சி என்ன நடக்க வச்சு கூட்டிட்டு போகணும்னு வேணும்னே பண்றா. என்ன, உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? வா, இறங்கு. டிரைவர் மேடம், வண்டியை ரிப்பேர் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே மேடம். சரி, வாங்க போலாம். அக்யூஸ்ட பார்த்து கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். அபி, அபி அடிபட்டுருச்சா? கொஞ்சம் பார்த்து விய கடுந்துயர் எய்தி போதல செய்யா உயிரோடு புலந்து நளியிரும் பொய்கை யாடுனர் போல முளியெறி புகுவு முதுகுடி பிறந்த பத்தினி பெண்டிரல்லே. சதிகள், சதிகள், அபி, சதிகள். அபி, என்ன ஆச்சு? என்ன சஞ்சீவ்? அடிபட்டுருச்சான்னு கேட்டா எதோ வளரிட்டு இருக்க. அபி, உன்கிட்ட தான் பேசுறேன். சொல்லு சஞ்சீவ். பாட்டு ஏதோ பாடின மாதிரி என்னமோ சொன்னியே, என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவா, அது உன்கிட்ட தான் கேக்குறேன் அபி. இல்ல இல்ல, சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக உளர்னேன். பயந்துட்டியா? பயந்துட்டியாவா? உண்மையாவே நான் பயந்துட்டேன். டிரைவர் சார், கொஞ்சம் பார்த்து சேஃபா ஓட்டிட்டு போங்க. இந்த மாதிரி சடன் பிரேக்லாம் பிடிக்காதீங்க, ஏதோ உளறிட்டு இருக்கா. சாரி சார், திடீர்னு பிரேக் போற மாதிரி ஆயிடுச்சு சார். இனிமே அப்படி நடக்காது சார், நான் பார்த்து போறேன் சார். சரி, பார்த்து போங்க. இப்ப எனக்கு என்ன நடந்தது? ஒரு செகண்ட் நான் நானாவே இல்லையே. ஏதேதோ சொன்னேன், என்ன சொன்னேன்னு கூட தெரியல. நான் சொன்னதெல்லாம் கேட்டு சஞ்சீவ் வேற பயந்துட்டான். அவனை எப்படியோ சமாளிச்சிட்டேன். கொஞ்ச நாளா வேலை வேலைன்னு சரியா தூங்காததுனால இந்த மாதிரி எல்லாம் தோணுது. இனிமே சரியா தூங்கிடணும். என்ன ஜான்சி, வேணும்னே என்ன அசிங்கப்படுத்த ஜீப் ரிப்பேர்னு போய் சொல்லி நடக்க வச்சு கூட்டிட்டு போறியா? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஜான்சி, என்ன வெறுப்பேத்தி எனக்கு எதிரி ஆகலான்னு நினைக்கிறியா?
எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் உன்கிட்ட கிடையாது. நீ எல்லாம் என் செருப்புக்கு கூட சமமாக முடியாது. ஏய் சும்மா கத்தாத. இந்த உலகத்திலே எனக்கு ஒரே ஒரு எதிரிதான். அந்த எதிரி பேரு அபி. அபியை தவிர வேற யாருக்கும் என்னை எதுக்குற தகுதியே கிடையாது. அதனால எனக்கு உன் மேல கோவம்லாம் கிடையாது. சொல்ல போனா நீ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு உன் மேல பரிதாபமா தான் வருது. நடக்க வச்சு கூட்டிட்டு போயும் உன் திமிர் இன்னும் அடங்கலல. எங்க அம்மாவே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்கிட்ட திமிரா பேசுறியா? நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது இங்கே உன்னை சுட்டு கொல்ற அளவுக்கு எனக்கு கோவம் வருது. நான் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்து உன்னைய விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெயி, இந்நேரம் நீ செத்து போனமா இருப்ப. அபிக்கு சப்போர்ட் பண்ற எல்லாரோட கணக்கையும் நான் முடிக்கிறேன். என்ன பாக்குற? நட.